ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம கேரளா ஸ்டைலில் இன்றைக்கி லன்ச் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து கிளிச்ச மீன் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 11 மீனுக்கிட்ட நமக்கு வந்துச்சு 100 ரூபாய்க்கு. ஸோ மீன் வந்து ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி தான் இருக்குது. இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கல்லுப்பு போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா அதை வந்து நம்ம உரசிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வந்து ஊற்றி நல்லா அலசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு நீங்கள் கழுவும் போது மீனில் இருக்கிற அந்த கெட்ட வாடெல்லாம் வந்து போயிடும். ஸோ அந்த நீச்ச வாடெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ மீன் குழம்பு வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ரைஸ் வந்து ஒயிட் ரைஸ்க்கு பதில் நம்ம கேரளா மட்டை ரைஸ் வந்து நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ ரைஸை வந்து குக்கரில் ஊற வச்சுட்டு குக்கர்லேயே தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நான் வந்து மீஷோலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணுற கண்டெய்னர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். வெஜிடபிள்ஸ்க்கு இல்லை கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஷ்யூ பேப்பரே யூஸ் பண்ணாமல் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கண்டெய்னர். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ உள்ளே என்ன பொருள் வைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த வழியாக வந்து உங்களுக்கு தண்ணி எக்ஸஸாக இருக்க தண்ணியெல்லாம் கீழே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ் எடுக்கும் போதோ அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை நம்ம வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதிலே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பீஸ் வந்து வருது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 307 ருபீஸ்னு வருது. நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ், அதாவது இந்த நீட்டமாக இருக்குது பார்த்திங்களா, புடலங்காய், வெண்டைக்காய், பீன்ஸு, இந்த மாதிரி காய்கறிகள், நீட்டமாக இருக்கிற காய்கறிகள்லாம் நம்ம இதில் நல்லாவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து பாருங்கள் தக்காளி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி வந்து ஒரு 10 தக்காளி தான் வைக்க முடியும். அதுவும் மீடியம் சைஸ் தக்காளினா நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு லேயர் வச்சோன்னா மூட முடியாது. ஸோ இதுவே கரெக்டாக இருக்குது நமக்கு. தக்காளி எப்போவுமே காம்பு பகுதி அடியில் இருக்கிற மாதிரி வைங்க. ஸோ அப்போ அந்த தண்ணி எக்ஸஸாக இருந்தால் கூட நமக்கு வந்து கீழே வந்து கலெக்ட் ஆகிடும். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து மீன் குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லெண்ணெயில் தான் நான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம மீன் குழம்பு வைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கு வந்து பூண்டு வந்து நிறைய போடுங்க, இன்னும் கூட டேஸ்ட்டு வந்து அதிகமாகும். நீங்கள் பூண்டை வந்து தட்டியும் போடலாம், முழுசாகவும் போடலாம். நான் வந்து முழுசாகவே போட்டுக்கிறேன். ஸோ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், தனியாக இதுக்குன்னு கடையில் விற்கிற மிளகாத்தூள் எதுவுமே நான் வாங்கலை. வீட்டில் வந்து நாங்கள் பல்காக வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம். குழம்பு மிளகாத்தூளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு அதெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் எந்த குழம்புக்கு வேணாலும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து புளி பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறதுனால இந்த குழம்புக்கு வந்து புளியெல்லாம் கரைக்காமல் டேரெக்டாக அதுலேருந்து ஒரு கப் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. சமையல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக நம்ம சமைச்சிட்டு வந்துடலாம். ரசம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சாம்பார், புளிக்குழம்பு, மீன் குழம்பு எது பண்ணாலும் நம்ம அதுக்குன்னு ஒரு பாத்திரம் எடுத்து புளியை ஊற வச்சு கரைச்சிட்டு இருக்க வேண்டிய வேலையே இல்லை. ஸோ இந்த மாதிரி ரெடிமேடாக இருக்கும் போது சமையலும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ குழம்பு கொதித்து வந்ததும் நம்ம லாஸ்ட்டாக மீனை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ மீனை போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா மீன் வந்து உடஞ்சிரும். அதே போல் மீன் குழம்பு ரெடியானதும் குழம்பு கரண்டியை போட்டு நம்ம ரொம்ப கிண்டி விடக்கூடாது. அப்படி ரொம்ப கிண்டி விட்டாலும் மீன் வந்து உடஞ்சிரும். ஸோ குழம்பு நம்ம ஊற்றி சாப்பிடும்போது அப்புறம் நம்ம சாப்பிட்றப்பெல்லாம் முள் தான் நமக்கு வாயில் சிக்கிட்டு வரும். ஸோ மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்குவமாக செய்யணும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளிச்ச மீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன பிள்ளைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக முள் இருக்காது. அழகாக அந்த மேலே இருக்க சதை மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டை ரைஸ் வச்சு இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோ செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எப்போவும் ஒயிட் ரைஸ் செய்கிறதுக்கு பதில் ஒரு சேஞ்சுக்கு நம்ம இந்த மாதிரி மட்டை ரைஸ்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். டெய்லியும் சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை, வீக்லி ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நிறைய சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். ரைஸ் வந்து குண்டு குண்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டை ரைஸ்க்கும் மீன் குழம்புக்கும் செம்ம காம்பினேஷனாக இருந்தது. ஸோ மதிய லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட வந்து கேரளா ரைஸும் இந்த மீன் குழம்பு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் மட்டை ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம், ஒரு நாள் உளுந்தஞ்சோறு சாப்பிட்லாம், இன்னொரு நாள் கொள்ளு சாதம், இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.